நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்ப்போம். பள்ளிகளில் நெற்றியில் திலகம், கையில் கயிறு கட்ட அனுமதிக்க கூடாது. ஜாதியை ஒழிக்க சந்துரு குழு பரிந்துரை. கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமிக்கும் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து துறை. சென்னை கல்லூரியில் மாவோயிஸ்ட் தலைவர் மகனுக்கு ஃபீஸ், கொள்ளையடித்த பணத்தை கண்டுபிடித்த NIA. தாய்மொழியை தவிர்த்து ஆங்கிலத்தில் கற்பது தற்கொலைக்கு சமம். NCERT தலைவர் கருத்து. எங்கள் முன்னிலையில் காரில் செல்வதா? தலித் குடும்பத்தை தாக்கிய முஸ்லிம்கள். ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இணைந்தே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். சென்ற ஆண்டு நாங்குநேரியில் நடந்த சம்பவம், அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய சிறார்கள், சகோதரன் சகோதரி 2 பேர் மீதுமே ஒரு கொலைவெறி தாக்குதல் நடந்துச்சு. அது மிகப்பெரிய பேசு பொருளாக விவாதமாக மாறியது தமிழகம் முழுவதும். அதைத் தொடர்ந்து நிறைய பள்ளிகளில் நடக்கக்கூடிய அந்த ஜாதி சண்டைகளை பார்க்குறோம். கயிறு கட்டிட்டு போகிறது, அதுக்கப்புறம் பல கிறிஸ்துவ மிஷினர்கள் பள்ளிகளில் பொட்டு வைக்காமல் வாங்க, கயிறு கட்டாமல் வாங்கன்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் சமூக வலைதளங்களில் வர ஆரம்பிச்சிச்சு. தமிழக அரசு ஒரு நபர் ஒரு ஆணையத்தை போட்டாங்க. அதில் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையில் தான் அது இருந்தது. அவர்கள் இப்போ ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க தமிழக அரசுக்கு. பள்ளித்துறையில் இந்த நிர்வாக முறை மாற்றங்களை கொண்டு வரணும், கொண்டு வந்தால் அந்த ஜாதியை ஒழிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒரு 650 பக்க அறிக்கை. அது ஒவ்வொரு பாயிண்ட்டாக போனோம்னாலே மிகப்பெரிய விவாதமாக மாறிடும் சார். நான் ரொம்ப சுருக்கமாக ஒன்று கேட்டுறேன். அந்த 650 பக்க அறிக்கையில் கயிறு கட்டிக்கக்கூடாது, சாதி அடையாளங்களை கயிறு காட்டுது, அதுபோல் திலகம் வைத்துக்கக்கூடாது, குங்குமம் திருநீரெல்லாம் வச்சுக்கிட்டு பள்ளிக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது டிஆர்பி மூலியமாக, டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக அவங்க ரெக்ரூட் பண்ணக்கூடிய டீச்சர்களுக்கு பின்புலத்தில் அவங்களுடைய சோசியல் ஜஸ்டிஸ் நிலைப்பாடு எப்படி இருக்குது, சமுதாயத்தில் அவங்களுடைய மதம் சார்ந்து ஜாதி சார்ந்து அவங்களுடைய பழகும் முறையெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் ஆளே எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட்டு நிறைய இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீதிபதி சந்துரு அவருடைய குழு கொடுத்த அறிக்கை, நீங்கள் சொன்னது மாதிரி 650 பக்க அறிக்கை. 2023 ஆகஸ்ட்டில் இந்த ஆணையம் அமைக்கப்பட்டது, இந்த குழு அமைக்கப்பட்டது. இன்றைக்கே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டைம் பவுண்டில் அவருடைய வேலையை முடித்து கொடுத்துருக்காரு. அவர் சாதாரணமாக அவரை அதிகமாக தீர்ப்புகளை கொடுத்தவர் அவர் தான். குறிப்பிட்ட கால இடைவெளியில் எல்லா கேஸையும் பைசல் பண்ணவர் அவர் தான் அப்படின்லாம் அவர் பல உருட்டுகள் கம்யூனிஸ்ட்டுகள் உருட்டுவாங்க. காரணம் அவர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை சார்ந்தவர். ஒரு ஜட்ஜு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோடு இருக்கலாம், ஆனால் GR சாமிநாதன் போன்றவர்கள் இருக்கக்கூடாதுங்கிறது அவருடைய நிலைப்பாடு. ஸோ அது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பிறவி அவர். அதனால் அவருடைய கருத்து இன்றைக்கி வந்திருக்குது. இதில் நமக்கு முதல் விஷயமாக என்னென்னா, பாஜக மாநில தலைமை அலுவலகத்தில் இன்றைக்கி மையக்குழு கூடியது. அவங்க சந்துருவுடைய அறிக்கையை தமிழக அரசு நிராகரிக்க வேண்டும் அப்படிங்கிறத அவங்களுடைய ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக திரு H. ராஜா அவர்கள் இது இந்து மதத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய இது அறிக்கை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை முழுவதுமாக நாமும் ஏற்கிறோம். நீங்கள் சொன்னது மாதிரியே நெத்தியில் திலகம் வச்சுக்கக்கூடாது, கையில் கயிறு கட்டிட்டு வரக்கூடாது. இவங்க கையில் கயிறு அப்படிங்கிறப்ப சவுத்தில் ஒரு சில ஜாதி அமைப்புகள் அவங்களுக்குன்னு ஒரு கலர் வச்சுருக்காங்க, அந்த கலர் கட்டக்கூடிய கயிறு கட்டிட்டு வந்தால் இல்லை அப்படின்னு. ஆனால் நம்ம பொதுவாக பார்க்குறோம், காப்பு கட்டுறதாக இருக்கட்டும், இல்லை வீட்டு விசேஷங்களாக இருக்கட்டும், ஈவன் பழனி ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இல்லை மேல்மருவத்தூர், மேல்மலையனூர், இது மாதிரி எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் காப்பு மாதிரி ஏதோ வேண்டிக்கிட்டு கட்டிக்கிறது அதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த கயிறுகளையெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க? இந்த கயிறு கட்டிட்டு வரக்கூடாது, நெத்தியில் திலகம் திருநீர்லாம் வச்சுக்கக்கூடாதுங்கிறத ரொம்ப வருடங்களுக்கு முன்பாகவே ராமநாதபுரத்தில் மாவட்டத்தில் நந்தகுமாருங்கிற ஒரு IAS இருக்கும் பொழுதே இந்த வேலையை செய்தார். அப்பொழுதே வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்தில் இதை கண்டித்து ஒரு கட்டுரை, மிக நீண்ட கட்டுரை எழுதப்பட்டது. இது சம்பந்தமாகவும் நம்ம பல தளங்களில் இது சம்பந்தமாக விவாதித்திருக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னோடி இருக்குது. அந்த நந்தகுமார் என்ற IAS எந்த சித்தாந்தத்தை நோக்கியவருங்கிறவர் அப்பொழுதே நாம் சொல்லியிருந்தோம். ஸோ அதை ஒட்டி தான் இப்பொழுது சந்துரு அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள்.
அந்த அறிக்கையில் நீங்கள் குறிப்பாக 2-3 விஷயத்த சொன்னீங்க. அதில் இன்னும் சில அபத்தமான ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் இருக்குது. என்ன சொல்கிறாரு, ஆதி திராவிடர் நலத்துறை அப்படிங்கிற உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் நலப்பள்ளின்னு இருக்கக்கூடாது, கள்ளர் மறுசீரமைப்பு ஸ்கூல்னு இருக்கக்கூடாது, அந்த பேரெல்லாம் எடுத்துகிட்டு அரசு பள்ளின்னு மாற்றணும் அப்படின்னு. இப்போ ஆதி திராவிடர் நலத்துறைன்னு ஒரு அமைச்சகமே இருக்குது, அது நீக்கப்படுமா அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வி. அடுத்தது, பள்ளி பேரில் ஜாதி அடையாளங்கள்லாம் இருக்குது, அதையெல்லாம் இருக்கணும். குறிப்பாக தனியார் அந்த அடையாளங்களை நாங்கள் வைத்து கொள்ள மாட்டோம் என்று சொன்னால்தான் புதிய பள்ளிகளை தொடங்கவே நாம் அனுமதிக்க வேண்டும். தனியார் பள்ளிகளில் அந்த ஜாதி பெயரோடு இருந்ததுன்னா அந்த பெயர்களை எல்லாம் நீக்க வேண்டும். இப்போ வணிக நிறுவனங்கள் தமிழ் பெயரில் வைக்கணுங்கிறதுக்கு ரெக்கமெண்டேஷன் இது வரைக்கும் உங்களால் இன்னும் முழுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஆனால் இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்கூல் பேரையே கூட இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ மாற்றணுமா? இப்போ நமக்கு என்னென்னா, இவ்வளவு ஆண்டு காலமாக இந்த திராவிட கட்சிகள் 2 கட்சிகளும் மாறி மாறி தான் ஆட்சி பண்ணுது. இவங்க தான் சொன்னாங்க இப்போ ராமசாமி நாயக்கர் அவர் ஜாதியை ஒழிச்சிட்டாருன்னு. இப்போ இந்த மீம்ஸ்லாம் வர்றது மாதிரி இதையெல்லாம் சொன்னது பொய்யா கோபால் அப்படிங்கிறது மாதிரி ஜாதியை ஒழிச்சிட்டாருங்கிறது பொய்யா அப்படிங்கிறது கேள்வி. நமக்கு தெரியும், இந்த தமிழகத்தில் மிக பாரம்பரியமிக்க வெல் ரினோன்டு யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஜாதி அடையாளத்தோடு தொடங்கப்பட்டது தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஜாதிகளுக்காக அவங்க அந்த இன்ஸ்டியூஷனை தொடங்கலை அப்படிங்கிறப்ப நான் ஒரு சில இன்ஸ்டியூஷன் சொன்னாலே உங்களுக்கு புரியும். காரைக்குடியில் அழகப்பா செட்டியார் யூனிவர்சிட்டி இருக்குது, அண்ணாமலை சிட்டி இப்போ அது அரசு நடத்துது, அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்குது. அது மாதிரி பல இன்ஸ்டியூஷன், பிஎஸ்ஜி இப்போ கோயம்புத்தூரில் இருக்குது, அது ஒரு குறிப்பிட்ட சமூகம் தொடங்கி வச்சா அந்த காலேஜ் தான். அந்த இடத்துல சீட்டு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு முட்டி மோதுறாங்கங்கிறது இல்லை. இது மூலம் பல இன்ஸ்டியூஷனை நம்மளால் சொல்ல முடியும். ஜாதி பெயர் தாங்கி தான் அந்த இன்ஸ்டியூஷன்லாம் நடந்திருக்கு. ஆனால் அந்த இடத்துல ஒரு ஜாதி பிரச்சனையும் வந்ததில்லை. ஆனால் இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் வந்தது அரசு பள்ளிகளில் தான். நீ அரசு பள்ளிகளில் இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீ தனியார் பள்ளியில் இருக்கக்கூடியதெல்லாம் இது என்ன வகையில் நியாயம் அப்படிங்கிறது இல்லை. இப்போது மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் தொடங்குவதற்கு மிக எளிது. ஆனால் இந்து அமைப்புகள், அதாவது இந்து ஸ்கூல்ஸ் அவங்க ரன் பண்ணுறதுங்கிறது பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இயல்பிலேயே இந்த செக்குலர் அரசு கொண்டு வந்திருக்குது. முஸ்லீம்களோ இல்லை கிறிஸ்துவர்களோ அவங்க ஈஸியாக கொண்டுடலாம். இப்போ ஜாதி பெயர் தாங்கிய ஸ்கூல்கள் அந்த பெயர் இருக்கக்கூடாதுன்னா செயின்ட் பால்ஸ்னு இருக்குது, செயின்ட் ஆண்டனின்னு இருக்குது, அதே போல் உருது பள்ளிகள் எவ்வளவோ இருக்குது. இதெல்லாம் பார்த்தாலே ஒரு குறிப்பிட்ட மத அடையாளத்தோடு இருக்கிறது. அதை என்ன பண்ண போகிறீங்க? அதே மாதிரி நெற்றியில் திலகம் விட்டுக்கூடாது, கயிறு விட்டுக்கூடாதுன்னா இப்போ குல்லா போட்டு வந்து அதை அனுபவிப்பீங்களா? புர்காவுக்காக ஹிஜாபுக்காக என்னென்ன உருட்டெல்லாம் உருட்டுனீங்க? அந்த சிங்கப்பெண் கேள்வி கேட்டாலே உடுப்பியில் அப்படின்லாம் உருட்டுனீங்களே. இப்போ அதுக்கும் இந்த நிலைப்பாடுக்கும் எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி. அடுத்தது, ஒரு குறிப்பிட்ட ஜாதி அதிகமாக இருக்கக்கூடிய டாமினன்ட் கேஸ்ட் அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களையோ ஹெச்எம்மோ அப்புறம் பள்ளி அங்கே மாவட்ட கல்வி அதிகாரியாகவோ ஈஓவாகவோ போடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இது இப்படி செய்யும்போது இப்போ ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை சார்ந்தவர், அவர் ப்ரமோஷன் ஆகி ஈஓவாக அவருக்கு ஒரு ஊரில் கிடைக்கிது. அவருக்கு ப்ரமோஷன் ஆகியே இன்னொரு ஊருக்கு தான் போகிறாருன்னு வச்சுப்பான். அந்த ஊரில் அகஸ்மாதமாக அவர் டாமினன்ட் கேஸ்டே அவருக்கு அந்த இதில் வந்துடுது. அப்போனா நீங்கள் அவருக்கு அங்கே கொடுக்க மாட்டிங்களா? இல்லைப்பா உன் ஜாதிக்காரனா இங்கே அதிகமாக இருக்கிறான், அதனால் உனக்கு இங்கே போஸ்டிங் போட முடியாது வச்சுக்க அப்படின்னு நீ இன்னொரு ஊருக்கு அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்களா? அப்படின்னா இவருக்கு இன்னொரு ஜாதியின் மீது இயல்பிலேயே ஒரு வன்மமோ கோபமோ வருமா? இல்லை அதுக்கப்புறம் அவர் இணக்கமாக இருப்பாரா? சரி, நம்ம இந்த டாமினன்ட் கேஸ்ட் இருந்ததுனால தான் நம்மளை வந்து இப்படியே மாற்றி மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அதனால் நம்ம அந்த ஜாதியோட இணக்கமாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருமா? இல்லை அந்த ஜாதியின் மீதே ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு இவர் செயல்படுவாரா? இது சாதாரண ஒரு மனித இயல்பு கொண்டவனை பற்றி அனலைஸ் பண்ணாலே இது தெரியும். சரி, இந்த ஹெச்எம்இ இஓ அந்த டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் சொல்கிறீங்க. இதே போன்ற அந்த டாமினன்ட் மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல போலீஸ் அதிகாரி, பிடிஓ, தாசில்தார், விஏஓ இதுவும் அதில் வருமானு கேட்குறேன். அரசியல் பஞ்சாயத்து தலைவர், அதுக்கப்புறம் ஜட்ஜு. இப்போ ஜட்ஜு ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர் இருக்கார், இவர் அவருக்கு கேஸ் வர்றதெல்லாம் இன்னொரு ஜாதியை சேர்ந்து இருந்தது, இவர் எப்படி நியாயமாக கொடுத்துருப்பாருன்னு எனக்கு தோணும். இப்போ இந்த அறிக்கை சமர்ப்பித்த சந்துருவே நான் எடுத்துக்கிறேன். இவர் இந்தியாவிலே மிக உச்சபட்ச ஒரு பொறுப்பு, நிதியமைச்சர். இந்த நிதியமைச்சர் இந்திரா காந்திக்கு பிறகு
ஒரு ஃபுல் டைம் நிதியமைச்சர் இவ்வளவு ஆண்டுகள் ஒரு பெண் அதுவும் இருந்ததில்லை, நிதியமைச்சராகவே இருந்ததில்லை, ஒரு பெண் நிதியமைச்சராக இருந்ததில்லை. அப்படி இருந்தவரை அவருடைய ஜாதியையும் அவருடைய குடும்ப அந்த இதையும் கிண்டல் பண்ணுறது மாதிரி ஊர்காமாமின்னு சொன்னவர் இவர் தான். இப்படி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் மீது வன்மம் கொண்டவர், இவருடைய தீர்ப்பு ஒரு ஜாதிக்கு எதிராக இருந்திருக்குமா இருந்திருக்காதா அப்படிங்கிற ஒரு சாமானியனுக்கு இந்த கேள்வி எழுமாதா? இவரை வைத்து இந்த ஜாதியை ஒழிப்பதற்கு ஒரு அறிக்கையை தயார் பண்ண சொல்லியிருக்க இந்த அரசை நம்ம என்ன சொல்றது அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. அடுத்தது, ஆசிரியர்களுக்கு சில நடத்தை விதிமுறைகளை எல்லாம் புதுசாக கொண்டு வரணும் அப்படின்னு. ஏற்கனவே இருந்த நடத்தை விதிமுறையில் நீ ஜாதிய வன்மத்தோடு செயல்படு, இன்னொரு ஜாதியை கீழ்த்தரமாக நடத்து அப்படின்னு ஏதாவது வழிமுறையில் இருக்கா? ஏற்கனவே கோட் ஆஃப் கான்டக்ட் அது பொதுவாக இருக்கும், அது இதுவும் இன்க்ளூடட் தானே. இப்போ புதுசாக அதில் என்ன நீங்கள்லாம் சேர்க்க போகிறீங்க அப்படிங்கிறது நம்முடைய கேள்வி. அப்புறம் நீங்கள் சொன்னது மாதிரி ஆசிரியர்களை தேர்வு செய்யும் பொழுது இவருக்கு ஜாதியை பற்றி என்ன எண்ணம், பகுத்தறிவு, அந்த விஷயங்கள் பல விஷயங்கள்லாம், சமூக நீதி, இதை பற்றிலாம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டேரெக்டாக அவர் என்ன சொல்கிறாரு, திகாக்காரனையும் கம்யூனிஸ்டுக்காரனையும் நீங்கள் வேலைக்கு எடுங்க அப்படின்னு. உண்மையிலே அவனுக்கு தான் அந்த ஜாதி வன்மம் அதிகமாக இருக்க போகுது, ஏன்னா அவன் குறிப்பிட்ட ஜாதியை இப்போது வரைக்கும் திட்டிகிட்டு இருக்கான். ஆனால் இவருக்கு அந்த இதெல்லாம் இருக்குதான்னு பார்த்து டெஸ்ட் பண்ணுமா. இப்போ 12ஆம் வகுப்பு வரை பல தேர்வுகளை தாண்டி வருகிறார்கள், இவர்களுக்கு இன்னொரு தேர்வா அப்படின்னா, இப்போ நீ சமூக நீதிக்கு டிஆர்பி எக்ஸாம் பாஸ் பண்ணுறான், நீ இன்னொரு டெஸ்ட் வைக்க போறியா? சமூக நீதிக்கு என்ன இது பண்ண போகிறீங்க, இது பண்ணீங்கன்னா இன்டர்வியூவில் இதுக்காகவே ஒரு தனி மார்க் போட போறியா அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வி. அதுக்கப்புறம் மாணவர்கள் வருகை பதிவேட்டில் ஜாதி இருக்கக்கூடாது. நான் கேட்குறேன், எந்த அட்டண்டன்ஸில் மாணவர்களுக்கு ஜாதி பெயரோடு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்புறம் மாணவர்களை ஜாதியை குறிப்பிட்டு அழைக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. இப்போ ஜாதியே அட்டண்டன்ஸில் இருக்காதுங்கிறது நம்மளுடைய ஒரு சாதாரண எண்ணம். இப்போ எனக்கு என்னென்னா, ஒரு சில பகுதிகளில் அந்த பேரை வச்சாலே அது என்ன ஜாதின்னு சொல்லிட முடியும். இப்போ அழகிரி சாமி, அழகர், இசக்கி ராஜா அப்படின்னாலே தென் மாவட்டங்களில் இது எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் பெரும்பாலாக இந்த பேரை வைப்பாங்கன்னு தெரியும். இப்போ இதில் தெரிஞ்சிடாதா? இதில் என்ன அவங்கள என்ன ஜாதி, அவங்க ரிசர்வேஷனுக்கு சம்பந்தமாக பல உதவித்தொகைகளை வாங்குகிறாங்களா, ஸ்காலர்ஷிப், இதையெல்லாம் கான்ஃபிடென்ஷியலாக அந்த கவர்மெண்ட்டு அஃபிஷியல்ஸ் பார்த்துக்கணுன்னா இது எப்படி பாசிபிள்? டிசியில் தான் அதில் எல்லாமே வந்துடுது. இந்த டிசி நீங்கள் சொல்கிற மாதிரி கிளர்க்கோ யாரோ தான் இதை மெயின்டைன் பண்ண போகிறான், அவன் தான் எழுத போகிறான், ஒவ்வொன்றும் உட்காந்து எச்எம் எழுத போகிறதில்ல. சரி, எச்எம்ஏ அப்படி எழுதுனானா அவருக்கு அந்த யார் என்ன இதுங்கிறதுக்கு அவருக்கு தெரிய போகிறதில்ல. இதில் என்ன கான்ஃபிடென்ஷியாலிட்டி இருக்குது அப்படிங்கிறது தெரியல. இது போன்ற திராவிடம்னாலே உருட்டு, அதில் பல உருட்டுகள் எதுவும் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் அறநெறி வகுப்புகள் நடத்தணுமா? அறநெறி வகுப்புகள் என்ன? இந்த ராமசாமி நாயக்கர் சொன்னது தான் அறநெறி வகுப்புன்னு இவங்க நடத்த போகிறாங்களா? இவங்க இதில் கான்ஃபிடென்ஷியாலிட்டியெல்லாம் காட்டணுமா? இதில் வருகை பதிவேட்டில் இவன் ரிசர்வேஷனில் வந்திருக்கானா, இவனுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்குதாங்கிறது. இவங்களுடைய அமைச்சர் அவர் உயர்கல்வித்துறை அமைச்சர், இதுக்கு கல்வித்துறை சம்பந்தமாக இருக்கிறதுனால அதையும் சொல்கிறேன். அவர் உயர்கல்வி, சாதாரண கல்வி கூட இல்லை, உயர்கல்வித்துறை அமைச்சர். அவர் என்ன பொது வழியிலேயே பஞ்சாயத்து பிரசிடென்ட் என்ன சொல்கிறாரு, நீ எஸ்சி தானேம்மா, அதனால தானே உனக்கு இந்த பொறுப்பு கொடுத்தோங்கிறது மாதிரி பேசினார். ஒருத்தர் ஜட்ஜுக்கே, யார் இவர், முன்னாள் ஜட்ஜா, ஜட்ஜையே நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொன்னது உங்கள் அந்த அரசில் இருக்கக்கூடிய அந்த கட்சியுடைய முக்கிய தலைவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. இவர்கள் இந்த ஜாதியை கான்ஃபிடென்ஷியலாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை தந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்க, சமூக நீதி மாணவர் படை அப்படின்னு ஒன்று தொடங்கணுமா. இப்போ ஸ்கவுட்டு, என்ஆர்சி, ஒன்றும் ஜேஆர்சின்னு ஒன்று இருக்குது, என்எஸ்எஸ்ன்னு இருக்குது, என்சிசின்னு இருக்குது. இதோட வேலையெல்லாம் என்ன? இதில் என்ன குறிப்பிட்ட ஜாதிகாரன் தான் அதில் சேர்றாங்க? எனக்கு ஒன்றும் புரியல. சமூக நீதி படைனா எல்லா ஜாதியையும் சேர்ந்த மாணவர்கள் சேரணுமா? இப்போ என்சிசி, ஜேஆர்சி, என்எஸ்எஸ்லாம் யார் இருப்பான்னு கேட்குறேன். ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் தான் இருப்பாங்களா அப்படி? இப்போ அதுக்கு இன்சார்ஜாக இருக்கக்கூடியவர் எந்த ஜாதியாக இருக்கணும் அப்படிங்கிறத அடுத்தது நீங்கள் யோசிப்பீங்களா? அதாவது ஜாதியை ஒழிக்கப் போகிறோம்னு சொல்லி இவங்க மேலும் மேலும் 2 ஜாதிகளுக்கிடையே பிளவை அதிகப்படுத்துவதும் வன்மத்தை அதிகப்படுத்துவதும் காழ்ப்புணர்ச்சி அதிகமாக ஏற்படுத்துவதற்கான எல்லா வேலைகளையும் செய்யக்கூடியதான் இந்த அறிக்கை. இதில் இன்னொரு கடைசியாக ஒரு வச்சுருக்காங்க, என்னென்னா சிறப்பு நுண்ணறிவு பிரிவுன்னு போலீஸ் இதுக்கே தொடங்கணுமா. அதாவது கவுண்டர் டெரரிசத்துக்குன்னு ஒன்று இருக்குது, டெரரிசம், அந்த மத மோதல்களுக்கு அரசியல் கட்சிகளுக்கும் ஒன்று வருவேன். இனிமேல் என்னென்னா ஸ்கூலுக்கு ஸ்கூலு
இது ஜாதி என்னென்னலாம் பிரச்சனை வருது அப்படின்னு பார்க்குறது போலீஸோட வேலை. இன்னொன்று சொல்லணும்னா அதில் வந்து சமூக நீதியை இவங்க பின்பற்றுக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு ஒரு போஸ்டே க்ரியேட் பண்ண போகிறாங்களாம் ஒரு ஸ்கூல்லையும். இவர் வந்து இந்த வாத்தியார் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு எதிராக செயல்படுகிறார் அப்படின்னு உடனே இவர் வந்து இஓக்கோ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கோ பிராது எழுதுவாராம். இப்போ இவங்களுக்கு பர்சனல் என்மைட்டி இருந்தால் கூட நீ ஜாதியை இதுன்னு தானே நீ சொல்லுவேன். ஸோ இயல்புலேயே இன்னொரு பிரச்சனையை ஏற்படுத்துவதற்காக இன்னொரு செட்டப்பை இவங்க கிரியேட் பண்ணாங்க. கடைசியாக தான் சூப்பரான ட்வீட்டு என்னென்னா, இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஊராட்சி ஒன்றியம் அந்த பஞ்சாயத்தோட அவங்கள்ட்டே கொடுத்துருங்க, அவங்க தான் பணியாளர்கள் நியமனம் எல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன், இந்த பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டை ஒன்றிய சேர்மன் வரதெல்லாம் அரசியல் கட்சிகள் ஜாதி சார்ந்து அங்கே யாருக்கு தலைக்கட்டு அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்களை நீங்கள் சேர்க்குறீங்களா, எப்படிப்பட்ட ஆளை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க? இப்போ இவங்க கையில் அந்த ஸ்கூலு போணுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இது எதால் பார்த்து சிரிக்கிறதுன்னு தெரில. இவர் வந்து ஓய்வு பெற்ற ஜட்ஜு, ஒரு அதி புத்திசாலியான ஜட்ஜான். இதை வந்து 650 பக்கத்துக்கு அடித்து கொடுத்துருக்காரு. இதை திராவிட மாடல் அரசு வாங்கியிருக்கிறது. இவர்கள் ஜாதியை ஒழிப்பதற்காக 650 பக்கம் அந்த அறிக்கையை கொடுத்துருக்கிறார். அந்த ஃபோட்டோவை பார்த்தேன், எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் தோணுச்சு. அன்பில் மகேஷ் பொய்யாமல் இருக்கார், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். அதற்கு பிறகு 2 அதிகாரிகள் இருக்காங்க. சந்துரு கொடுக்குறார், அதை வாங்கக்கூடியவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின். அது பக்கத்தில் யார் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் தான் தமிழக அரசுடைய தலைமைச் செயலாளர் இருக்கார். அவர் பேர் சிவதாஸ் மீனா. மீனா என்பது என்ன அப்படின்னு முன்னாள் நீதிபதி சந்துரு அவர்கள் நமக்கு விளக்குனார்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அந்த செய்தி. இரண்டாவது செய்தியாக, கன்னியாகுமரியில் பகவதி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான சுமார் ஒரு 12,000 சதுர அடி இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து கப்பல் போக்குவரத்து துறையோட அந்த டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அந்த விவேகானந்தர் பாறைக்கு போயிட்டு வர்றது, வள்ளுவர் சிலைக்கு போயிட்டு வர்றதுக்கான டிக்கெட் கவுண்டர் அங்கே தான் இருக்குது. இது கிட்டத்தட்ட 30 வருஷமாக இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 1984 இயங்கிட்டு இருக்கு. அதிலேருந்து வாடகையெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது 2018 ஜனவரி வரைக்கும் சுமார் 2 கோடியே சில லட்சங்கள் வந்திருக்கு. அது இந்த மாதிரி இந்து அறநிலையத்துறை சார்பாக கேட்டிருக்காங்க, இந்த அமௌண்ட் இவ்வளவு டியூ இருக்குது, நீங்கள் எப்போ செட்டில் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வேறு வழி இல்லாமல் முதல் தவணையாக ஒரு 80 லட்ச ரூபாயை பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ள அமௌண்ட்டு அப்படியே கொடுக்கல, அது அப்படியே நிலுவையில் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அவங்க ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எந்தவித அனுமதியுமே இல்லாமல் அந்த போக்குவரத்து துறை இருக்கக்கூடிய அந்த கட்டடம் இருக்கக்கூடிய இடத்துல, டிக்கெட் கவுண்டர் இருக்கக்கூடிய இடத்துல பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இதுக்கு தேவசம் போர்டுக்கிட்ட அவங்க வந்து அப்ரூவல் வாங்கினாங்களா அப்படிங்கிறது தெரியல. அமௌண்ட்டும் இது வரைக்கும் செட்டில் பண்ணலை. ஆனால் இவங்களாவே தன்னிச்சைகரமாக அந்த இடத்த வந்து ரினோவேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்குன்னு செய்தி எப்படி பார்க்குறீங்க? இந்த செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஏன்னா அந்த முதல்வர் வந்து கோச்சிக்கிறார். அவரை வந்து நம்மளை இந்து விரோத அரசு என்று சொல்கிறார்கள், நாம் அனைவருக்குமான அரசாக இருக்கிறோம், ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை தம்பி சேகர் பாபு தலைமையிலே எவ்வளோ அற்புதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, இதையெல்லாம் பொறுக்காதவர்கள், நம்ம திராவிட மாடல் ஆட்சியின் அருமை பெருமை தெரியாதவர்கள் நம்மளை வந்து திட்டுறாங்க அப்படிங்கிறாரு. இப்போ 2 விஷயத்தை சொல்லும் பொழுது தெரிஞ்சிடும் உண்மையிலே இந்து விரோத அரசாக என்னென்னு. ஏன்னா அவருக்கு கோவம் வருது சொன்னாலே, வழக்கு கூட நாளைக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா இப்போ தேவசம் போர்டில் அந்த இடத்த ஆக்கிரமித்து இருக்கிறாங்க. முதல்ல அதுக்கு சொல்லக்கூடிய வாடகைக்கு இவங்க கொடுத்துருக்காங்க. அந்த வாடகை எவ்வளவு நிலுவைத் தொகை இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இதே மாதிரி ஒரு ப்ரைவேட் இடத்துல இருந்தாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ எத்தனை நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சிருக்காங்க, இல்லை மற்ற இடங்களை ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு பல வருஷமாக குடியிருந்தவங்களே நீங்கள் இடித்து தள்ளுறீங்க, இடிக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு இடத்த ஆக்கிரமித்து வந்து ஒரு கவர்மெண்ட், ஏன்னா இந்து சமய அறநிலையத்துறைங்கிறது ஒரு நீங்கள் அந்த ஆக்கிரமித்து வச்சுருக்கீங்க, இந்து கோயிலை ஆக்கிரமித்து வச்சுருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் பாடி. இந்த பூம்புகார் அவங்களுடைய இந்த கப்பல் துறை தான் இது வந்து மினி போர்ட், அதாவது நேஷ்னல் ஹைவேஸ், அதாவது ஸ்டேட்டுடைய நேஷ்னல் ஹைவேஸ் அண்டு மினி போர்ட்ஸ், அது கீழே இந்த பூம்புகார் இது வருது. அவங்களுடைய டிக்கெட் கவுண்டரு வச்சுருக்கீங்க. இது தமிழக சுற்றுலாத்துறை வருது இல்லைங்களா? ஆமாம், இது வந்து எஸ்பெஷலி இந்த பூம்புகார் ஷிப்பிங் கார்பரேஷன் இந்த இதுக்குள்ள ஹைவேஸ் அண்ட் மினி போர்ட்ஸ் அந்த இதில் இருக்குது, அவங்களுக்கு சொந்தமானது தான் இந்த இது. இப்போது நீங்களும் ஒரு தமிழக அரசுடைய ஒரு துறை,
இப்போ உங்களுக்குள்ளாரே நீங்கள் வந்து ஒரு இன்னொரு துறைக்கு ஒரு இழப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவது எந்த வகையில்? சரி, இந்து சமய அறநிலைத்துறைக்கு தானே இந்த இழப்பை நம்ம கொடுக்குறோம். அங்கே இருக்கிறவன் எவனும் இதை பற்றி கேள்வி கேட்க மாட்டான், எவனும் ஆர்டிஐ போட்டுற மாட்டான். இது வக்ஃப் போர்டுன்னா நம்ம பயப்படணும். கிறிஸ்துவ இடம் கொடுக்கவே போகிறதில்ல கவர்மெண்ட்டுக்காக. இது பண்ணால் மற்றவங்களுக்கு தான் பிரச்சனை. இப்போ சமீபத்தில் தான் முதல்வர் என்ன சொன்னார், புதுசாக இப்போ இது எடுக்க போகிறாங்களாம், கணக்கீடு. வக்ஃப் போர்டுக்கு சொந்தமான நிலங்கள்லாம் எதுன்னு அளவீடு செய்ய போகிறாங்க. ஸோ அவர்களுக்கான நிலத்தை பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவதற்கு இந்த அரசு தயாராக இருக்குது. ஆனால் இவர் தான் உருட்டினார், இவ்வளவு 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை எல்லாம் நாங்கள் மீட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி காஃபி டேபிள் புக்கெல்லாம் போட்டு முதல்வர்கிட்ட கொடுத்து இது அகமகிழும் ஆட்சி, ஆன்மீக பெரியவர்களே அகமகிழும் ஆட்சியெல்லாம் உருட்டினாங்க. இப்போ பேருக்கு ஒரு 2-3 இடத்துலேருந்து இவங்க ஆக்கிரமிப்பு. அது என்னென்னா மாற்றுக் கட்சிக்காரன் ஆக்கிரமிச்சிருப்பான், அதை இவங்கள்ட்ட பிடிங்கிட்டு பாருங்கள் நாங்கள் சொத்தெல்லாம் மீட்டுட்டோம் அப்படின்னு. நடுப்புற இருக்கட்டுமே, சரி பாரு இந்துத்துவவாதிகளுடைய இடத்தையே நாங்கள் ஆக்கிரமிச்சதே எடுத்திருக்கோம் அப்படின்னு அப்படி ஒரு உருட்டு இந்த பக்கம். இப்படியெல்லாம் உருட்டிட்டு இப்போ உங்களுடைய அரசு நிலத்தையே நீங்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்கீங்களே இன்னொரு டிபார்ட்மெண்ட்டு, இதற்கு என்ன? இப்போ நீ இவ்வளவு பெண்டிங் வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பண்ண விடுவீங்களா அப்படிங்கிற கேள்வி. இப்போ சமீபத்தில் இதோடு சேர்த்து இன்னொன்று பார்க்க வேண்டியது, கேரளாவில் ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருந்தது. ஜட்ஜுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு, உத்தரவு உடனே போடுறாரு, அரசு நிலங்களிலே எந்தெந்த ரிலீஜியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கோ அனைத்தையும் அப்புறப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். சர்ச்சுக்கு எல்லாம் அவங்க உடனே நடவடிக்கை எடுப்பாங்களா, மாஸ்க்கு எடுப்பாங்களான்னு தெரியல, கோயில் ஸ்ட்ரக்சர்லாம் இருந்தால் உடனே அப்புறப்படுத்துங்க அப்படின்ட்டார். இப்போ நீ கோயில் இடத்த ஒரு கவர்மெண்ட் ஆக்கிரமிச்சிருக்குது. மதுரை கோர்ட்டே அப்படி தாங்கிறாங்க, பல இடங்கள் பல போலீஸ் ஸ்டேஷன்களே கோயில் இடத்துல தான் இருக்குங்கிற பல தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு, நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆர்டிஐ மூலமாக. இப்போது நீங்கள் இந்த கோயில் இடத்தை ஆக்கிரமிச்சிருக்குது, அதுவும் வாடகை கொடுக்காமல் இருக்கிறீங்க. இப்போ இதை எதில் இருக்கிறப்ப அந்த கேரளா ஜட்ஜ்மெண்ட்டை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? ஆகவே இவர்கள் இத்தனை நாள் உருட்டியதெல்லாம் வந்து நாங்கள் சொத்தை ஆன்மீக அரசு கோயிலுக்கு சொந்தமான சொத்தையெல்லாம் நாங்கள் மீட்டிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வெறும் வாய்ச்சவடால் பொய். அது இவங்களுக்கு பிடிக்காத மாற்றுக் கட்சிக்காரன் எவனாவது ஆக்கிரமிச்சிருந்தா அவன்கிட்டேருந்து பிடிங்கிருக்காங்களே தவிர உண்மையாக கோயில் நிலங்களை பராமரிக்கக்கூடிய வேலையை இந்து சமய அறநிலையத்துறை செய்யவில்லை அப்படிங்கிறத மீண்டும் ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த செய்தி இருக்கிறது. வக்ஃப் போர்டு நிலத்தை மீட்பதற்காக நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லக்கூடியது முதல்வரே அறிக்கை கொடுக்குறார் ஒரு பக்கம் நம்மளுடைய சொத்து அபகரித்து இந்த கவர்மெண்ட்டுடைய டிபார்ட்மெண்ட்டு தான் இவ்வளோ பெண்டிங் வச்சுருக்கு அப்படிங்கிறப்பே உண்மையிலேயே இந்த திராவிட மாடல் அரசு இந்து விரோத அரசு தான் அப்படிங்கிறத மீண்டும் மெய்விக்குது. 3வது செய்தியாக, மாவோயிஸ்டுகள் கொள்ளையடித்த பணத்தை அவருடைய தலைவர்களின் உறவினர்கள் யாரோ சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறாங்க. சுமார் 1.1 கோடி உள்ள பணம் அது கைமாறி வந்திருக்கு அப்படிங்கிறத என்ஐஏ கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? ஜார்க்கண்டில் கான்ட்ராக்டரை மிரட்டி கொள்ளையடித்த பணம் தான் இந்த பணம். இதை வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவக் கல்லூரி, அதில் படிக்கக்கூடிய அவர் மாவோயிஸ்டுடைய லீடருடைய சொந்தக்கார பையன் படிக்கிறான், அவனுக்கு இங்கே ஃபீஸ் கட்டியிருக்காங்க. நமக்கு என்னென்னா இந்த மாவோயிஸ்டுகள் பின்தங்கிய பகுதி இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து சுரண்டுகிறார்கள், கார்ப்பரேட்டுகள் சுரண்டுகிறார்கள். சரி, இங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜு, ப்ரைவேட் காலேஜு சாதாரண ஆள் நடத்துகிறானா அப்படிங்கிறது தெரில. அதுவும் கார்ப்பரேட்டுகள் தான் நடத்துகிறான், பெரும்பாலான அரசியல்வாதிகள் தான் பல மெடிக்கல் காலேஜை நடத்துகிறான். இப்போ இங்கே வந்து உன்னுடைய பிள்ளையை இங்கே படிக்க வச்சிருக்கிறிய, இது எப்படி நியாயம்? ஒன்று, ஒரு மாவோயிஸ்ட் தலைவருடைய குழந்தை இங்கே படிக்குது, அவங்களுக்கு நெருங்கிய உறவினர் இங்கே படிக்கிறாங்கன்னா இங்கே அவர்களுக்கு ஆதரவாளர்கள் இந்த அட்மிஷனுக்கு உதவி செய்திருப்பார்களா, செய்திருக்க மாட்டார்களா? ஒரு கேள்வி. அவர்கள் ஆதரவோடு இது நடந்திருக்கு அப்படின்னா அர்பன் நக்சல் தமிழகத்திலே எப்படி இருக்கிறது, எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏதோ என்ஐஏ வந்து ஒரு மணி டிரான்சாக்ஷன் கண்டுபிடிச்சிருக்காங்கிறது இல்லை, அந்த அட்மிஷனுக்கு உள்பட யாரெல்லாம் உதவி செய்திருக்காங்க, எங்கெல்லாம் அவங்க வந்து தங்கி போனாங்க, அவர்களுக்கு யார் இங்கே உதவுனாங்க, அந்த அர்பன் நக்சல்லாம் யார் அப்படிங்கிறதையும் என்ஐஏ சேர்த்து இதை விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. ஜார்க்கண்டு, சத்தீஸ்கர் போன்ற பகுதியில் பின்தங்கிய மாநிலம்,
இங்கே வந்து இந்த மாநிலத்தில் இன்னும் சொல்லப்போனால் அங்கே டெவலப்மெண்ட் கொண்டு வரணும்னு மத்திய அரசு நினைத்தால் கூட அங்கே சாலை போக்குவரத்தை கொண்டு வரணும், நெட்வொர்க்கிங் அதை உள்கட்டமைப்பு கொண்டு வரணும், அதுக்கப்புறம் ஃபோன் இந்த மொபைல் டவர்லாம் கொண்டு வரணும், அங்கே கனெக்டிவிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தால் இது கார்ப்பரேட்டுகளுக்காகத்தான் இந்த வளர்ச்சி திட்டங்களே கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி அங்கெங்கே கன்னி வெடிகளை வைத்து நம்முடைய சிஆர்பிஎஃப் ஜவான்களையும் அதிரடி போலீஸார்களையும் கொலை செய்யக்கூடிய இயக்கம் தான் மாவோயிஸ்ட். ஏன்னா அந்த பகுதி மக்கள், பின்தங்கிய மக்களுக்கு எந்த வளர்ச்சியும் கிடைக்காத வரையில்தான் இந்த மாவோயிஸ்டுகளுக்கு அவர்கள் ஏதோ ஒரு வகையில் உதவுவாங்க. அதாவது சாப்பாடு கொடுக்குறதோ இல்லை தங்கிறதுக்கான ஏற்பாடுகளுக்கு வெளியில் சொல்லாமல், பாதுகாப்புக்கு கொடுக்காமல் சொல்லாமல் இருக்கிறதுக்கோ ஏதோ ஒரு வகையில் அந்த மக்கள் பயந்துக்கிட்டாவது சொல்லாமல் இருப்பாங்க. ஆகவே இவர்களுக்கு அந்த வளர்ச்சி திட்டம் வந்து சேர்ந்து விடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய இந்த மாவோயிஸ்ட்டுகள், ஆனால் இவங்க விட்டு பிள்ளைங்களெல்லாம் எப்படி மெடிக்கல் காலேஜில் படிக்க வைக்கிறாங்க. இது பல தடவை சொல்கிறது தான். இந்த எஸ்பெஷலி இந்த டெரரிஸ்ட்டு இவர்களை தலைமை ஏற்று நடத்தக்கூடியவர்கள், இப்போ காஷ்மீராக இருக்கட்டும், காஷ்மீரில் சின்ன சின்ன பசங்கள்லாம் கல்லெறிவதற்கு தூண்டக்கூடிய பெரிய தலைவர்கள் அவங்களுடைய பிள்ளையெல்லாம் எங்கே படிக்கும்னா லண்டனில் படிக்கும், யூகேயில் படிக்கும், அமெரிக்காவில் படிக்கும். ஈவன் இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள், இப்பொழுது இஸ்ரேலுக்கு எதிராக இந்த பாலஸ்தீன பயங்கரவாதிகள், இவங்களுடைய தலைவர்கள்லாம் அசைலம்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல இருக்காங்க. ஆனால் அவங்க எவ்வளவு சொஃபிஸ்டிகேட்டடாக எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அதே போல் இஸ்லாமிய பெண்களுக்கு பல கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடிய பல அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் எப்படி வெளிநாடுகள் போனால் இருக்காங்க அப்படிங்கிற வீடியோக்கள்லாம் கூட வந்திருக்கு. என்னென்னா ஒரே மாதிரியான சிந்தனை இவர்களுக்கு இருக்குங்கிறதுக்காக சேர்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த மாவோயிஸ்ட்டுகள் வெளியில் கார்ப்பரேட்டுக்கு எதிரானவர்கள் என்று சொல்லி ஒரு பக்கம் கார்ப்பரேட்டுகளிலிருந்து மிரட்டி பணத்தை பிடுங்கிறது, அப்புறம் இவங்க வசதியாக இருப்பதற்கும் அந்த கார்ப்பரேட்டுகளை பயன்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது தான். உங்களுக்கு நேரம் இருந்தால் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். Z5ல் பஸ்தர் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த கேரளா ஸ்டோரி எடுத்தவர் தான் அந்த பஸ்தர் அந்த படத்தையும் எடுத்திருக்கிறார். எப்படி அந்த பஸ்தர் பகுதியிலே இந்த நக்சலைட்டுகள், இந்த மாவோயிஸ்ட்டுகள், பயங்கரவாதிகள் எப்படி கொடூரமாக நடந்து கொண்டு இருக்கிறார்கள், அங்கே இருக்கக்கூடிய ஏழைகளை எப்படி அவருடைய சித்தாந்தத்தை காட்டி மிரட்டி அவங்களை பணிய வைக்கிறார்கள், அரசுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்பதை மிக அழகாக காட்டியிருக்கிறாங்க. அதே நேரம் இருந்தால் பார்த்தா உண்மையாக இந்த மாவோயிஸ்ட்டுகள், நக்சலைட்டுகளுடைய செயல்பாடு எப்படிப்பட்டது, எவ்வளோ கொடூரமானது அப்படிங்கிறதை நம்ம இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற செய்தியோட இந்த செய்தியை நான் முடிச்சுக்கிறேன். நான்காவது செய்தியாக, இந்த மொழி அப்படிங்கிறதே பொதுவாகவே எல்லாருக்குமே உணர்வு பூர்வமானது. இந்தியர்களுக்கு அது ஒரு படி மேலே அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி சொல்லும்போது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மொழி இருக்கிறது, அவர்கள் அதை கொண்டாடுகிறார்கள். இப்போ இணைப்பு மொழியாக ஏதாவது ஒரு மொழி வேணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு மொழியை அதை சஜஸ்ட் பண்ணுறாங்க. பொதுவாக இப்பொழுது இந்தியாவில் இருப்பது ஆங்கிலம். இப்போ இந்த ஆங்கில மொழி கல்வி என்பதே தற்கொலைக்கு சமமானது அப்படின்னு NCERT தலைவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? இது புதுசு இல்லை, ரொம்ப பழசு அப்படிங்கிறது தான். ஏன்னா பாரதியார் சொல்லியிருக்காரு, ஆங்கில கல்வியை படித்ததுனால நமக்கு எப்படிப்பட்ட பாதிப்புகள்லாம் ஏற்படும், திருவள்ளுவரை மறந்துடுவோம், காளிதாசனை மறந்துடுவோம், கம்பனை மறந்துடுவோங்கிறதெல்லாம் பெரிய பட்டியலை சொல்லிவிட்டு இதெல்லாம் இந்த அனாச்சாரங்கள்லாம் எப்போ நடக்கும்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் போய் படிச்சிங்கன்னா நடக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. RSS அமைப்பு இது ஆரம்பத்திலிருந்தே குருஜி கோல்வல்கர், அதாவது RSS இரண்டாவது சர்ச்சங்க சாலக்காக இருந்தார், அவரும் தொடர்ச்சியாக இதை வலியுறுத்தியிருந்தார். அட்லீஸ்ட் எலிமெண்ட்ரி லெவல்லையாவது தாய்மொழியில் தான் குழந்தைகள் படிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இந்த உலக பெரும்பாலான நாடுகள் அதை ஏற்றுக்கொண்டு தான் இருக்கின்றன. ஜப்பான் இருக்கட்டும், ஜெர்மனி இருக்கட்டும், இப்போ ஃப்ரான்ஸு, எல்லா நாடுகளுமே ஆரம்ப கல்வியில் அந்த நாட்டுடைய மொழியில் தான் படிக்கிறாங்கிறத பார்க்குறோம். யுனெஸ்கோ இது சம்மந்தமாக பெரிய ஒரு ஸ்டடி பண்ணியிருக்குது. அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் மதர் டங் டேன்னெலாம் கூட செலிப்ரேட் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தெல்லாம் இருக்குது. தாய்மொழியில் ஏன் படிக்கணும் அப்படிங்கிறதே இருக்குது. ஏன் படித்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அது ஏன் வலியுறுத்தப்படுகிறது அப்படின்னா,
வீட்டில் அந்த குழந்தை படிக்குது, அதாவது பேசுது, அம்மா அப்பாட்ட பேசுங்கிறது இயல்புலேயே அவங்களுடைய தாய்மொழி தான் பேசும். அந்த 2.5 3 வயசு, இப்போ வந்து 3.5 வயசுக்குலாம் அவங்கள எல்கேஜி ப்ரீகேஜி யூகேஜின்னு சேர்த்துறாங்க. அப்போலாம் 5 வயது வரும்பொழுது தான் ஸ்கூல்லேயே சேர்ப்பாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில். இப்போவும் கூட கேந்திரிய வித்யாலயம் 5 வயது ஆனால் தான் உங்களுக்கு அட்மிஷனு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது 5 வயது வரை, 5 வயதுன்னு நம்ம வச்சுட்டோன்னா 5 வயது வரை அவங்களுடைய தாய்மொழியிலேயே பழகி வந்த ஒரு குழந்தைக்கு திடீர்னு நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு ஒன்று சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு புதுசாக இருக்கும். அது எப்படி தன்னுடைய கருத்துக்களை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு உளச்சிக்கல் இருக்கிறது. அதனால தான் வீட்டில் என்ன மொழி அது படித்ததோ, என்ன பேசி கொண்டு இருந்ததோ அதை இந்த ஸ்கூல்லையும் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அது தனது கருத்துக்களை சொல்லிக்கொள்ளவும், அந்த கம்யூனிகேஷன், அந்த டீச்சர்ஸோட கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த இயல்புலேயே இருக்கக்கூடிய அந்த ஒரு பயம் அப்படிங்கிறது போய் தைரியமாக எதையும் பேசக்கூடிய அந்த சுபாவம் வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க பெரிய அளவு படிக்காதவங்க, ஆனால் அந்த குழந்தைய வந்து ஒரு நல்ல ஸ்கூலில் சேரணும் அப்படின்னா அந்த நல்ல ஸ்கூலுங்கிறதே இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுங்கிறது இப்போ ஆயிடுச்சுங்கிறது தான் துரதிருஷ்டமான ஒன்று. இப்போ அது படிக்கும் பொழுது இவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது, ஆனால் இவங்க சேர்த்துருக்கிற ஸ்கூல் வந்து இங்கிலீஷ் மீடியம். ஸோ ஒரு குழந்தையோட படிப்பு அப்படிங்கிறது பேரண்ட்ஸு, ஸ்கூலு, டீச்சர், இந்த 3 சேர்ந்தது தான். இப்போது ஆங்கிலம் அப்படிங்கிறப்ப இந்த பேரண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷனுங்கிறதே ஒன்று இல்லாமல் போகும். அப்படிங்கிறப்ப அந்த பாண்டேஜ் இல்லாமல் அந்த குழந்தை எப்படி வளரும், அதை வந்து மானிட்டர் கூட அவங்களுக்கு பண்ண முடியாது. இது இந்த பிள்ளைக்கு என்ன இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இதுக்காக இந்த ப்ரைவேட் கோச்சிங் டியூஷனில் சேர்க்குறதுங்கெலாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த பெற்றோர்களுக்கு தெரியாது அந்த பிள்ளை என்ன படிக்குதுங்கிறது. இது வந்து வேறு மொழியில் படிப்பதனால வரக்கூடிய, குறிப்பாக ஆங்கிலத்தில் படிப்பதனால இந்த சிக்கல். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, இந்த தாய்மொழியில் படிக்கிறதுனால இப்போ வீட்டில் தாய்மொழி இருக்குது, ஸ்கூலில் தாய்மொழியில் சொல்லிக் கொடுக்குறாங்க, இன்னொரு லாங்குவேஜும் படிக்கும் பொழுது அந்த பிரெயின் அது வந்து அதனுடைய செயல்பாடு இன்னும் அதிகமாக இருக்குது. ஹையர் சினாப்டிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு அது ஒரு சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க. அந்த பிரெயின் வந்து இன்னும் வேகமாக செயல்படும். ஏற்கனவே ஒரு மொழி, இது இன்னொரு மொழி பேருக்கும்போது அது புதுசாக ஒன்று கற்றுக்கிறக்கூடிய அந்த ஆர்வம் வருது. ஆனால் டோட்டலாக அது புதுசாக ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சிக்கலுக்கும் இது வந்து தெளிவாக கம்யூனிகேட் அந்த டீச்சர்ஸோடு நடந்துட்டு புதுசாக இன்னொரு மொழி கற்றுக்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு செயல்பாடு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அடுத்தது என்னென்னா, இந்த மொழிங்கிறது நீ ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி ஏதோ 2 பேர் பேசிக்கிறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு கல்ச்சுரல் ரூட்ஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த பிடிப்பு அதிகமாக இருக்கிறது, அந்த ஹெரிட்டேஜ் பாண்டிங் அவங்களுக்கு இருக்குது. இதனால் அவங்க தாய்மொழியிலே படிக்கணும், அட்லீஸ்ட்டு சின்ன வயசுலையாவது அதை படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா ட்ராப் அவுட்ஸ் குறையுது, பெரிய அளவில் ட்ராப் அவுட்ஸ் குறையும். பாதி பேர் இங்கிலீஷ் வாத்தியாருக்கு பயந்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போகாது, மேக்ஸுங்கிறதே பல பேருக்கு பயமாக இருக்கும். பிரச்சனையே அதுதான், மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு பல பேர் அந்த பக்கம் போக மாட்டாங்க. ஆங்கிலம், ஐயோ அந்த அவர் வந்தாலே இங்கிலீஷில் தான் பேசுவார் அப்படிங்கிறதுனால பயந்துக்கிட்டு நிறைய பேர் அவர் சொல்கிறது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் அவுட் ஆகிறது. இது வந்து தாய்மொழியில் படிக்கும் பொழுது இது வந்து குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. புதிய கல்விக் கொள்கையிலுமே அதுதான், இது எல்லாம் சொல்லும் பொழுது அதுதான் புதிய கல்விக் கொள்கை இதையெல்லாம் காரணமாக வைத்து தான் தாய்மொழியிலேயே படிங்க அப்படின்னு. அதற்கு தான் இங்கே பெரிய அளவு எதிர்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நடத்தக்கூடிய எல்லா பள்ளியும் ஆங்கில மொழியை பிரதானமாக கொண்டு செயல்படக்கூடிய ஸ்கூல்ஸ், அது சிபிஎஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய ஸ்கூலாக இருக்கட்டும், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாக இருக்கட்டும், எல்லாம் ஆங்கில வழி கல்வியாக இருக்கிறதுனால தமிழ்லேயே படின்னு இந்த என்இபி சொல்லிடுச்ச அப்படின்னு மோடியின் மீது இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களையும் சேர்த்து இதோடு சேர்த்து அடித்து இவர்கள் பாருங்கள் நம்மளுடைய கல்வியையே அவங்க கபலீகரம் செய்ய வந்திருக்கிறார்கள், அதிலே காவியை புகுத்துகிறார்கள் அப்படின்னு. தாய்மொழியில் படுங்கிறது தான் இவங்க வந்து காவியை புகுத்துறது அப்படிங்கிறாங்க. இயல்புலேயே ஒரு சைக்காலஜிங்கிறது ஒன்று சொல்லுவாங்க, என்னென்னா நோன் டு அன்னோன், தெரிந்த ஒரு இடத்துலேருந்து தெரியாத இது, கணக்குலையும் அப்படி தான் சொல்லுவாங்க. எல்லா விஷயத்திலும் ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயத்தின் மூலம் தெரியாத ஒரு இதை கண்டுபிடிப்பது. தெரிந்தது என்ன? தாய்மொழி. அதை நாம் நல்லா படிக்கிறேன், அதன் மூலமாக தெரியாத மற்ற மொழிகள், அது ஆங்கிலமாக இருக்கலாம், இந்தியா இருக்கலாம், ஃப்ரெஞ்சாக இருக்கலாம், ஜெர்மனாக இருக்கலாம், இதையும் சேர்த்து படிக்கும் பொழுது அவனுடைய வளர்ச்சி, அது வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அவனுக்கு அதிகமாகிறது அப்படிங்கிறது இது வந்து சர்வே பண்ணக்கூடிய எல்லாரும் சொல்லக்கூடியது. இதை இன்று என்சிஆர்டியுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன மற்ற விஷயங்கள்லாம் விட்டுருவாங்க.
அவர் இந்த பாபர் மசூதி அந்த அந்த சிலபஸில் அது குறைத்திருக்கு, அது சம்பந்தமாக சொல்லப்பட்டது, அதைத்தான் பெருசுப்படுத்தி அரசியல்வாதிகள் பேசியிருக்காங்க. அவருக்கு எதிராக காவியை பூத்துகிறார்கள் என்சிஆர்டிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அவர் சொன்னது ரொம்ப வேலிடான இது. இதை பல ஆண்டுகளாக ஆர்எஸ்எஸ் சொல்லி வந்திருக்கிறது. அது இப்பொழுது எல்லா தளத்திலும் பேச ஆரம்பித்திருக்கிறார்களே என்ற சந்தோஷம் நமக்கு. இறுதி செய்தியாக தலித்களுக்கு எதிரான அடக்குமுறை அப்படின்னோடனே இங்கே இருக்கக்கூடிய தோழர்கள்லாம் கொடி பிடிச்சிட்டு வந்துடுவாங்க, அது இந்து மதத்திலேயே காலம் காலமாக இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்ல கேட்டிருக்கிறோம். நிறைய திரைப்படங்களில் எல்லாம் காட்சிப்படுத்தப்படுகிற காட்சியை பார்க்குறோம். செய்தித்தாள்களில் நாள்தோறும் வரக்கூடியது என்னவா இருக்குது அப்படின்னா, ஹரியானா மாநிலத்தில் அர்ச்சனா பர்வீன் ராய் அப்படிங்கக்கூடிய இருவர் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க, தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இவர்கள் இப்போ தான் 2014 தான் கல்யாணம் ஆகிருக்கு. தொடக்கத்தில் அவங்க முதல் முறையாக அப்பா வீட்டுக்கு வராங்க. வரும்போது காரில் வந்திருக்காங்க. அந்த பெண் வந்து படித்தவர், எம்எஸ்சி முடித்தவங்க. அந்த பெண் கணவர் கார் ஓட்டிகிட்டு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு மசூதியை கடந்து போகும்போது அது 90% இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க வழிமறிக்கப்படுகிறார்கள். அவரை டிரைவரை, அதாவது அந்த பெண்ணின் கணவரை இழுத்து போட்டு அடிக்கிறாங்க. எங்களுக்கு முன்னாடியே நீங்கள் காரில் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணின் உடையெல்லாம் கிழிச்சு அடிச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு அவர் தந்தை வந்திருக்காங்க, குடும்பம் வந்திருக்கு. அந்த குடும்பத்தையும் போட்டு சாத்துன்னு சாத்திருக்காங்க. தந்தை லால்சந்த்னு பேர் அவருக்கு. இது பார்த்துட்டு அந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா கதறாங்க. ஊரில் இருக்கக்கூடியவங்க வராங்க. அதன் பிறகு வந்து காப்பாற்றப்பட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. இது வெளியில் வந்து பேசு பொருளாகுது. பத்திரிகையாளர்கள் காவல்துறையில் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கேன்னு கேட்கும்போது அவங்களுக்கு இந்த தகவலே எங்களுக்கு தெரியாது, நாங்கள் வந்து எஃப்ஐஆர் எதுவுமே இது வரைக்கும் பதிவு பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னது மாதிரி ஹரியானா மாநிலம் மேவாட்டு இப்போ நூன்னு சொன்னோடனே உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அங்கே இந்துக்களுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் எப்படி வன்முறைகளில் ஈடுபட்டாங்க. கலவரத்தை பற்றி நம்ம ஸ்ரீ டிவிலேயே நிறைய பேசியிருக்கிறோம். ஸோ அந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல எடுத்துக்கணும். இப்போ இந்த செய்தியை சொல்லும் பொழுது உடனே பார்த்தீர்களா, இந்துத்துவ ஆதரவு பத்திரிகையில், ஆன்லைன் பத்திரிகையில் எப்படி ஒரு செய்தி போட்டிருக்கிறார்கள். உடனே இந்த ஜுபைர் அப்படின்னு ஒருத்தர் ஃபேக்ட் செக் இருக்கார், உண்மையில் நடந்தது என்ன அப்படின்னு அவர் ஒன்று போடுவார். நான் அதை போடுவாருங்கிறதுக்காக நம்ம இப்போயே சொல்லிடலாம். என்னென்னா, அவங்க வரும்பொழுது ஒரு மோட்டர் பைக்கில் வந்தவருக்கும் அந்த காரில் வந்தவங்களுக்கும் லைட்டாக ஒரு உரசல். ஆனால் காருக்கும் சரி மோட்டார் பைக்குக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. அப்புறம் அவன் வழியே போயிட்டான். ஆனால் இவங்க அந்த மாஸ்க்குக்கு பக்கத்தில் வரும்பொழுது தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. நீங்கள் சொன்னது மாதிரி அந்த பெண்ணுடைய ஆடையெல்லாம் கிழித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு செய்தி அதில் இருக்குது. ஆரம்பத்தில் ஒரு 10-15 பேர் சொன்னவங்க, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் 20-30 பேர் சேர்ந்து அனைவரும் அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்படி கம்யூனிகேஷன் எவ்வளோ வேகமாக, ஏதோ இவங்களுக்கு எதிராக அவங்க செயல்பட்டது மாதிரி எண்ணிக்கை எப்படி பெருகி இவர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்கிறது பார்க்குறோம். குறிப்பாக வட மாநிலங்களில் இந்த மாப் லிஞ்ச் அப்படின்னு ஒரு விஷயத்தை இங்கே புதுசாக காயின் பண்ணியிருக்காங்க. அந்த மாப் லிஞ்சுங்கிறதுனாலே அது வந்து ஒரு இஸ்லாமியரை வந்து எல்லா இந்துக்களும் தாக்குறது. மாப் லிஞ்சுன்னா 2 விஷயந்தான் அவங்க காயின் பண்ணுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆங்கில பத்திரிகைகள் இங்கிலீஷில் வரதெல்லாம் என்னென்னா, மாப் லிஞ்ச்னா ஒன்று தலித்துக்கு எதிராக டாமினன்ட் கேஸ்ட்லாம் அடித்தாங்க, அவனை கட்டி வச்சு அடித்தாங்க அப்படின்னு வரும். அடுத்தது ஒரு மாடு இது பண்ணிட்டு எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு இந்துத்துவவாதிகள்லாம் கௌரக்ஷக்ஸ்லாம் சேர்ந்து மாப் லிஞ்ச் பண்ணாங்க. இது 2 தான் இருக்கும். வேறு ஏதாவது நியூஸ் இருந்தால் கூட அது மாப் லிஞ்சில் வராது. ஏன்னா ராஜஸ்தான் ஜட்ஜே சொல்லியிருக்காரு, நீ மாபாக அட்டாக் பண்ணினா இதில் மதத்தை எப்படி நாம் சேர்க்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஆனால் பத்திரிகைகள்லாம் எந்த இதை போடுவாங்கங்கிறது நமக்கு தெரியும். இப்போ தலித்துகளுக்கு எதிராக அந்த பெண் ரொம்ப தெளிவாக சொல்கிறா, நான் படிச்சிருக்கேன், இங்கே வந்து அந்த 90% முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, பெண்கள் இந்த அளவுக்கு படித்தாலே அவங்களுக்கு பிடிக்காது, பெண்கள் படித்தாலே பிடிக்காது, நான் தலித்து பெண்ணு படிச்சிருக்கிறேன், அது அவங்களுக்கு பிடிக்கலை. இன்னொன்று, நாங்கள் காரில் வரத்துக்கு அவங்களால ஏற்றுக்க முடியல. இப்போ நீங்கள் பாருங்கள், ராஜஸ்தானில் தலித் வந்து அவருடைய திருமணத்திலே குதிரையிலே வந்தார், அங்கே இருக்கக்கூடிய மற்ற சமூகத்து மக்கள் தாக்குதல் நடத்தினார்கள். இதை வந்து மீடியாவில் பெருசாக போடுவான். ஏன்னா இந்து மதத்தினர்கள் ஜாதி பிரச்சனையில் வருதுங்கிறதுனால பாருங்கள், தலித்துக்கு எதிராக இன்னும் அந்த மாநிலம் திருந்தவில்லை அப்படின்னு. ஏண்டா இது எதுக்கு வந்து எதையுமே போடல. இது ஒரே ஒரு ஆன்லைன் பத்திரிகை மட்டும்தான் போட்டிருக்குது, அது இந்துத்துவ அமைப்பு சார்ந்த பத்திரிகையாக போடுது. ஆனால் உங்களுடைய பொதுவாக இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஏன் இதை பற்றி போடலை? ஏன்னா இது தலித்தின் மீது தாக்குதல் நடத்தியது முஸ்லீம்,
அதனால் நாங்கள் இதை போடலை அப்படிங்கிறது தான். உலகத்தில் பிளாக்ஸ் லைஃப்ஸ் மேட்டர், எங்கே பெனின்சுலா ஏரியாவில் பிரச்சனை நடந்தாலும் சரி, ஆப்பிரிக்காவில் நடந்தாலும் சரி, இங்கே அசோக் நகர்லேருந்து குரல் கொடுப்பவர் தான் திருமாவளவன். இங்கே தலித்துக்கு எதிராக, அதுவும் படித்த தலித் பெண் என்பதனால் தாக்கப்பட்ட, அதுவும் அந்த இப்போ ஒரு திருமாவளவனால் ப்ரொமோட் செய்யப்படுகிறார்களே 2 டைரக்டர்கள், ஒருத்தர் என்ன பா ரஞ்சித்து, வெற்றிமாறன், இல்லை பா ரஞ்சித், இன்னொருத்தர் இருக்கார் இப்போ மாமனிதன் படம்லாம் எடுத்தார் மாரி செல்வராஜ், இவங்கெல்லாம் புறமாட்டான். இப்பொழுது கலைத்துறையே இவர்கள் இருவரும் கலங்கடிக்கிறார்கள் அப்படின்னு. இந்த கபாலி படத்தில் ஒரு டைலாக் வரும், நான் அப்படி தாண்டா கோட் சூட் போடுவேன் அப்படின்லாம் டைலாக் வச்சுருப்பார். நான் அப்படி தாண்டா படிப்பேன் அப்படின்னா அந்த தலித் பொண்ணு சொல்லியிருக்கா, நீ படிப்பியான்னு அவன் உழைச்சிருக்கான். இப்போ இது சம்பந்தமாக பா ரஞ்சித் என்ன கருத்து சொல்கிறார்? உலகத்திலே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய திருமாவளவன் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. இவர்கள் எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க, இது சம்பந்தமாக கருத்தே சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு வாரமும் ஜூனியர் உடனில் பல தலையங்கள் எழுதக்கூடிய இவர் நம்ம ரவிக்குமார், விசிகாவோட ரவிக்குமார், திடீர்னு இந்த ஜாதி சம்பந்தமாக தான் வந்ததுன்னா எழுதுவார். இந்தியா கான்ஸ்டியூஷனுக்கு ஆபத்தாக இருக்குன்னா எழுதுவார். இதை சம்பந்தமாக அவர் எழுதுவாரா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. காரணம், இவங்க தாக்குவது யார் அப்படிங்கிறத பொறுத்து தான் இவங்க நிலைப்பாடு இருக்கும். காரணம், வேங்கை வயல்லையே இது இப்போது வரைக்கும் யாருடையது அப்படின்னு இப்போவும் அந்த அரசு கண்டுபிடிச்சிருக்கு. என்ன அவசரம் அப்படின்னு கேட்குறாரு, அது யாருதுன்னு கண்டுபிடிக்கிறதுல என்ன அவசரம் அப்படின்னு தொல் திருமாவளவன் கேட்குறாரு. அது அந்த அந்த அளவிற்கு அந்த கேஸ் நாரி போயிருக்கு அப்படின்னு நாம் பார்க்குறோம். அதனால் இதே கண்டுபிடிக்காதவர்கள், அதற்கு எதிராக குரல் கொடுக்காதவர்கள், இந்த மேவாட்டில் நூலை ஒரு தலித் பெண்ணுக்கு, அதுவும் படித்த தலித் பெண்ணுக்கு நடந்த இந்த அட்ரோசிட்டியை பற்றிலாம் ஒரு கேள்வி கேட்டுருவாரா? ஏன்னா தாக்குனது இஸ்லாமியனாச்சு, குத்துனவன் நண்பனாக இருக்கிறானே அப்படிங்கிறது மாதிரி குத்துனவன் ஒரு நண்பன், அடித்தவன் ஒரு நண்பன். அதனால் திருமாவளவனாக இருந்தாலும் சரி, மற்ற தலித் அமைப்புகளும் இது சம்மந்தமாக கேள்வி கேட்கணும். அதாவது இந்த தலித்துகளுக்கு எதிராக தாக்குதல் யார் நடத்தினாலும் பொங்கி எழுவேன்னு அந்த பக்கம் திருமாவளவன் மாதிரி அங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் சந்திரசேகர் ஆசாத். அவர் ஒரு வன்முறையில் ஈடுபடக்கூடிய அந்த ஆள் இந்த இண்டி கூட்டணியில் சேர்ந்து எம்பியாகவும் ஆகிட்டார். இப்போ அவர் இதுக்கு ஏன்னா அவர் பல அடிப்படைவாத இஸ்லாமிய அமைப்புகளோடு தொடர்பில் இருக்கிறார். இது சம்பந்தமாக கண்டிப்பாக அந்த ஆளும் கேள்வி கேட்க மாட்டான். ஆகவே இந்த தலித் அமைப்புகள் கூட இப்படித்தான் இருக்கிறது, ரொம்ப செலக்டிவாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த செய்தி நமக்கு சொல்லுது. CTV நேயர்களுக்கு தெரியும், நாம் தினந்தோறும் 5 செய்திகளை சேகரித்து விவாதித்து உங்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறோம். முன்னணி செய்தி ஊடகங்கள் எடுத்து விவாதிக்க அஞ்சக்கூடிய, தயங்கக்கூடிய செய்திகளை CTV நெஞ்சுரத்தோடு தேச நலனில் அக்கறை கொண்டு செய்திகளை திரட்டி விவாதித்து கொண்டு வந்து சேர்க்கிறது. அந்த வகையில் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு CTV நேயர்கள் சார்பாக நன்றி தெரிவித்துள்ளோம். நன்றி சார். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.